ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கறி சுவையே மிஞ்சும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தட்டைப்பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான இந்த தட்டைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அது கூடயே 1 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம் சேர்த்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வந்து பெரிய ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு. கூடயே வந்து 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். இது எல்லாமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இது கூடயே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து தோலோடையே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூடயே 1 கப் அளவுக்கு வந்து நான் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் தட்டைப்பயிறு வந்து ஊற வைக்கவே இல்லை, அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் சேர்த்துக்கிறேன், கழுவிட்டு மட்டும். அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கூடயே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது ஒரு சைடு அப்படியே வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்தாச்சு. கூடயே பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு, அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த சைடு வந்து கறி வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் கலவையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், விசில் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடயே நான் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ டேஸ்டியான சுவையான அதாவது 1 பாட் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து நம்ம சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.